லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நேத்து மாமா கூட அத ஃபுல்லா படிச்சு பாக்குறேன்னு சொன்னாரு. ஆனா என்ன ஆனா? இல்ல, பொம்மி தான். பொம்மியா? அவ என்ன பண்ணா? பொம்மி தான் மாமாவை கையெழுத்து போட சொன்னா. அதனால மாமாவும் உடனே படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டுட்டாரு. அத்தை, பலே கில்லாடிதான் நீங்க. என்னப்பா நீங்க எதை யார் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல? இவளுக்கு என்னப்பா தெரியும்? அந்த கான்ட்ராக்ட பத்தி இவளுக்கிட்ட ஏன் டிஸ்கஸ் பண்ணீங்க? அவ சொன்னான்னு நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க வேற. இல்ல, அது வந்து நீ பேசாத, நீ எதுவும் பேசாத. என்ன பூமி, ஏன் இப்படி பண்ண? இல்ல வேம்பு சார், உடனே அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் மும்பைக்கு போகணும், ஃப்ளைட்ல போகணும்லாம் சொன்னாங்க. அதனாலதான். உடனே போகணும்னா எதையும் படிக்காம எங்க வேணா கையெழுத்து போட சொல்லுவியா? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? சாவித்திரி தானே எல்லா பொறுப்பையும் எடுத்து பண்றா. உன்னை யார் குறுக்க பேச சொன்னது? அவ சொன்னா நீங்களும் பண்ணிருக்கீங்களாப்பா? என்னப்பா இது? இப்ப கைய விட்டு போன ஆர்டர் எப்படி திரும்ப கிடைக்கும்? இது எவ்வளவு பிரஸ்டீஜான ஆர்டர் தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா அந்த நேத்ரா ஸ்வீட்காரன் இந்நேரம் அதை கைப்பற்றி இருப்பான். ஏன்னா ரொம்ப நாளாவே இந்த ஆர்டர் மேல அவனுக்கு ஒரு கண்ணு. எப்படா நம்ம கண்ணை அசருவோம் அதை பிடிக்கலான்னு அவன் காத்துக்கிட்டு இருந்தான். கடைசியில வேணான்னு சொல்லி நாமளே நம்ம தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சப்பா. டேய், என்னடா சொல்ற நீ? எதுக்கு அந்த பர்ச்சேஸ் ஆபீசர் கிட்ட பேசு? அவர் என்கிட்ட பேசிட்டாருப்பா. வேணும்னா உங்க திருப்திக்காக உங்க முன்னாடியே அவருக்கு போன் போடுறேன். சொல்லுங்க மிஸ்டர் பத்மநாபன். சார், அப்பா பக்கத்துல இருக்காங்க, நீங்க அந்த விஷயத்தை சொல்லுங்களேன். சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் தான் ஏர் ஃபயர் பர்ச்சேஸ் ஆஃபீஸர் ரங்கா பேசுறேன். சொல்லுங்க சார். சார், நேற்று உங்க கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனதா எங்களுக்கு இன்டிமேஷன் வந்திருக்கு. அதனால தான் நான் இமிடியேட்டா பத்மநாபன் சாரை கூப்பிட்டு அது சம்பந்தமா பேசினேன். சாரி சார், அதுல கவனம் இல்லாம கையெழுத்து போட்டுட்டேன். அதை ஒதுக்கிட்டு மறுபடியும் அந்த ஆர்டரை எங்களுக்கே தர முடியாது. இல்ல சார், ஆர்டர் ஒரு தடவை நீங்க கேன்சல் பண்ணிட்டா மறுபடியும் புதுசா டெண்டர் விட்டு தான் சார் நீங்க பண்ணி ஆகணும். அதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒப்புதல் தரணும். ஐயோ, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன் முதல்ல ஆர்டரை வேணான்னு கேன்சல் பண்ணிட்டு இப்பயே திடீர்னு பண்றேன்னு சொல்றாங்க? அவங்களால ஒழுங்கா பண்ண முடியுமா? அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்பாங்க சார். இதெல்லாம் சமாளிச்சுதான் டெண்டர் நடத்தி ஆகணும். நீங்க மறுபடியும் புதுசா நடக்கிற டெண்டர்ல கலந்துக்கோங்க சார். சார், அந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண பேப்பர் அதை ஆபீஸ்ல கொண்டு வந்து தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் சார். சரிங்க சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. அப்பா, சீக்கிரம் என் கூட வாங்க. சரி, நான் இவங்க கூட ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. வாங்க. தாத்தா, ஒரு நிமிஷம். தாத்தா, நானும் வரேன். நீங்க தைரியமா வாங்க தாத்தா. இந்த கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போகாது. என்னம்மா சொல்ற? அதுதான் இந்த பர்ச்சேஸ் ஆபீசரே சொல்றாரு, இன்டிமேஷன் வந்திருக்குன்னு. இல்ல தாத்தா, நான் அடிச்சு சொல்றேன், அந்த பிள்ளையாரப்ப நம்மள கண்டிப்பா கைவிட மாட்டாரு. அப்பா, இவ உளறெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லப்பா. நீங்க கிளம்புங்கப்பா. பூமி, நீ என்ன சொல்ற? ஆமா வேம்பு சார், இந்த ஆர்டர் நம்ம கையை விட்டு போகவே போகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும் உனக்கு? இன்னும் ஒரு வார்த்தை பேசுற அவ்வளவுதான், பாத்துக்க. கொஞ்சம் அமைதியா அவ சொல்றத கேக்குறீங்களா? அவதான் கேன்சல் ஆயிருக்காதுன்னு சொல்றாள்ல. அங்க மட்டும் ஆர்டர் கேன்சல் கன்ஃபார்ம் ஆயிருக்கட்டும், அப்ப தெரியும் நான் யாருன்னு. இனி எந்த விஷயத்திலையும் நீ மூக்க நுழைக்கவே கூடாது. இன்னையோட அது கடைசியா இருக்கட்டும். பூமி, வா, நாமளும் போலாம்.
அத்தை பாத்தீங்கல்ல, கான்ட்ராக்ட் கைய விட்டு போச்சுன்னு தெரிஞ்சும் இந்த பொம்மை இப்படி சாதிக்கிறா. எதுக்காக இப்படி பண்றானே புரிய மாட்டேங்குது அத்தை. நம்ம கண்ணு எதிரில் தான் மாமா கையெழுத்து போட்டத நம்ம பார்த்தோம்ல. இந்த பூமி நல்லா மாட்டிக்க போறா, அது மட்டும் நல்லாவே தெரியுது. டேய் பது, பொறுமையா இருடா. சார், சொல்லுங்க. பர்ச்சேஸ் ஆபீசர் ரங்கா வந்துட்டாரா? வந்துட்டாரு. நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க, நான் போய் சார் சொல்றேன். சரி சார். வாங்க உள்ள வாங்க. அக்கா, இந்த கான்ட்ராக்ட் டெண்டர் விட்டப்போ நம்மளுக்கு கிடைக்க என்ன பாடுபட்டோம். ஆனா அது கை நழுவி போயிடுச்சு. இப்போ நமக்கே திரும்ப வந்திருக்குல்ல. என்னைக்குமே உழைச்ச உழைப்பு வீண் போக்காதுக்கா. ஆமாண்டா, எப்படியோ அப்பா ஆசைப்பட்டத நிறைவேத்தி கொடுத்தாச்சு. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த ஆர்டரை வாங்குற மாதிரி பேசுறீங்க. ஏமாத்தி வாங்குறதெல்லாம் ஒரு பொழப்பா? எங்க கடையில வேலை செய்யறவன கைக்குள்ள போட்டுக்கிட்டு கையெழுத்த வாங்கிட்டா ஆயிடுச்சா? இப்ப கேன்சல் பண்றேன் பாருங்க. என்னடா பது, அமைதியா இருடா. பின்ன என்னப்பா, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டீங்கல்ல? எனக்கு அப்படியே வயிறு எரியுதுப்பா. அக்காவும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இருங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். நீங்க என்ன கோவப்பட்டாலும் சரி, இல்ல எங்களை திட்டினாலும் சரி, உங்க ஆர்டர் கேன்சல் ஆகி எங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிருக்கிறது சத்தியமான உண்மை. நீ அந்த டாக்குமெண்ட் மட்டும் வெளியில எடுறா, நான் என்ன பண்றேன்னு பாரு. டேய் பது, கொஞ்சம் அமைதியா இருடா. கடவுள் நம்ம பக்கம் இருப்பாருன்னு கொஞ்சம் நம்பிக்கையா இருப்போட்டா. ஏமாத்தி எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும்? குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். பத்மநாபன் சார், ஐ எம் வெரி சாரி. உங்களை நேர்ல வர வைக்க வேண்டாம்னு பார்த்தேன். ஏன்னா நீங்க அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி இந்த கான்ட்ராக்ட் முழுக்க இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் செஞ்சு கொடுக்கறதுக்கான டாக்குமெண்ட்டை ஆதித்யா சார் வச்சிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா போன்ல சொல்லிட்டாரு. நீங்க எல்லாருமே கிளம்பி நேர்லயே வந்துட்டீங்க. ரொம்ப சாரி. பெரியவரையும் சேர்த்து அலைய வச்சிட்டீங்க. ஐ எம் சாரி. இல்ல பரவாயில்ல, ஏதோ தவறுதலா இந்த மாதிரி நடந்துருச்சு. ஏதாவது பண்ண முடியுமா சார்? சாரி சார். ஒன்ஸ் இந்த கான்ட்ராக்ட் வேண்டாம்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டு அதுவும் அவங்க பண்ணட்டோம்னு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சார் பண்ண முடியும்? அவங்க பக்காவா டாக்குமெண்ட் கையில இருக்குன்னு சொல்றாங்களே, அதனால இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. அத்தை, வீட்ல வாய்க்கிழிய பேசினால அவ இங்க வந்து வாயடிச்சு நிக்கிறா. இப்ப பேச வேண்டியதானே? சார் இந்தாங்க சார், பேப்பர்ஸ்லாம் ரெடியா இருக்கு, நீங்களே பாருங்க. இந்தாக்கா. சார் ஒரு நிமிஷம். குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும்.
தாத்தா நேத்து கையெழுத்து போட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மை என்னன்னா அவரு அதுல கையெழுத்தே போடல. என்ன சொல்றீங்க மேடம்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா சார், நேத்து அந்த அக்கவுண்டன்ட் இந்த பேப்பர் எல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா தாத்தா படிச்சாரே ஒழிய கையெழுத்தெல்லாம் போடல. ஏன்பா நீங்க கையெழுத்தே போடலையா? நேத்து நான் போட்ட மாதிரி தானே எனக்கு ஞாபகம் இருக்கு பொம்மி. இருங்க தாத்தா, நீங்க தயவு செஞ்சு அந்த பேப்பர் எல்லாம் எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். சார், இவங்க ஏதோ கேம் விளையாடுறாங்க. ஆர்டர் கையை விட்டு போனதும் இவங்க இவ்ளோ பெரிய பொய் சொல்றாங்க. அவரோட கையெழுத்து அதுல இருக்கு பாருங்க. இல்லனா இவ்ளோ ஸ்ட்ராங்கா இன்டிமேஷன் கொடுத்து இப்படி நாங்க நேர்ல வந்திருப்போமா? என்ன சார் இவங்க பேசுறது? சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏய், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத, அவ்வளவுதான், ஜாக்கிரதை. ப்ளீஸ், ஆபீஸ்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருக்கு. அதான் சைன் போட்ட பேப்பரை கொடுத்துருக்காங்கல்ல, அதை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிட போகுது சார். என்ன சார் இது? வெத்து பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சார் சொல்றீங்க? கொஞ்சம் கொடுங்க. எப்படிமா இது நடந்துச்சு? நேத்து நான் தானே கையெழுத்து போட்டேன். நீ என்ன மேஜிக் பண்ண? தாத்தா, நான் மேஜிக் பண்ணல தாத்தா, நான் கொடுத்த பேனா தான் பண்ணுச்சு. ஆமா தாத்தா, நான் உங்களுக்கு கையெழுத்து போட கொடுத்த பேனா நாம எழுதி கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் எழுத்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எழுத்தெல்லாம்
தானா மறைஞ்சிரும். ஏய் நிஜமாவா சொல்ற? ஆமா வேம்பு சார், அந்த பேனாவை தான் நான் கையில வச்சிருந்தேன். அதைத்தான் நான் கையெழுத்து போட கொடுத்தேன். அப்போ அந்த அக்கௌண்டன்ட் ரிஷி இப்படி பேப்பரை மாத்தி கொண்டு வருவான்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அது ஏன் எங்க யார்கிட்டயும் நீ முன்னாடியே சொல்லல? ஆமா மம்மி, ஏன் சொல்லல? தாத்தா, அந்த அக்கௌண்டன்ட் மூஞ்சி வந்ததுல இருந்தே சரியில்லை. ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்தாரு. அதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நல்ல வேலையா அந்த கருப்பு பேனா கொண்டு வந்ததுனால நீங்க வேற பேனா கேட்டதும் எனக்கு வசதியா போச்சு. உடனே அந்த பேனாவை நான் கொடுத்துட்டேன் தாத்தா. இது எல்லாமே கடவுள் செயல்னு சொல்றதா இல்ல என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இது கடவுள் செயலே இல்ல, மம்மியோட புத்திசாலித்தனமான செயல்னு தான் சொல்லுவேன். மம்மி கலக்கிட்டமா சூப், கை கொடு கை கொடு. இத வீட்லயே சொல்லிருக்கலாம்ல, நம்மள எப்படி அலைய வச்சுட்டா பாருங்க. ஏதோ வாய்க்கிலேயே பேசுனீங்க, இப்ப என்னாச்சு? கிளம்புங்க கிளம்புங்க. எதா இருந்தாலும் நேர் வழியில மூஞ்சிக்கு முன்னாடி வந்து மோதுங்க. இப்படி முதுகுக்கு பின்னாடி இருந்து மோதாதீங்க, புரியுதா? வேம்பு சார், பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு போலாமா? இப்ப எதுக்கு பூமி கோவிலுக்கெல்லாம்? நான் வரல. டேய் என்னடா இப்பதான் அவளே வாயை திறந்து கேக்குறா, நீ என்னடா வரல வரலங்கிற? ஏன் போனதா என்ன? தாத்தா, இப்பதான் பெரிய டென்ஷன்ல இருந்து ரிலீவ் ஆன மாதிரி இருக்க. ஏமா பொம்மி, அவசியம் கோயிலுக்கு போகணுமா? இல்ல தாத்தா, வீட்ல என்னதான் நான் கையெழுத்து இருக்காதுன்னு சொன்னாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. நல்ல வேலையா பேப்பர் எடுத்து பார்த்தப்போ உங்க கையெழுத்து இல்ல. ஒருவேளை ஏதாவது எசக்கு பெசக்கா நடந்து கையெழுத்து இருந்திருந்தா இந்த கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டே போயிருக்கோம்ல தாத்தா. அதனாலதான் சாமிக்கு நன்றி சொல்லிட்டு வரலான்னு தோணுது தாத்தா. சரிம்மா, என்னடா ரொம்ப யோசிக்கிற? ஏய் சித்தார்த், அவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போடா. ஆசைப்பட்டு கேக்குறாள், இந்த நேரத்துல அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாத்தையும் பண்ண நீ ரெடியா இருக்கணும், புரியுதா? 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருங்க. நாங்க கிளம்புறோம். தாத்தா, குறுக்க பேசக்கூடாது, கிளம்புங்க. டே பது, இருடாதோ, நானும் வந்துட்டேன். கடவுளே, தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க குடும்பத்துக்கு நடக்க இருந்த பெரிய அசம்பாவிதத்தை நான் தடுத்து நிறுத்திட்டேன். ஆனா எப்பவுமே இப்படி என் கண்ணில் படும்னு சொல்ல முடியாது. நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். அதுவும் இல்லாம ஏற்கனவே நானும் வேம்பு சாரும் தாத்தா பாட்டி கிட்ட ஒரு பெரிய விஷயத்துல பொய் சொல்றோங்கிற குற்ற உணர்வுல இருக்கோம். எல்லாமே சேர்ந்து பாடாப்படுத்துது. நீதான் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி காட்டி இந்த பிரச்சனையில இருந்து விடுபட வைக்கணும். பூமி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல வேம்பு சார். தாத்தா பாட்டி கிட்ட இப்படி பொய் சொல்றோமேன்னு வருத்தப்படுறியா? என்ன வேம்பு சார் பண்றது? ஏதோ ஆத்துல சிக்கின சருகு மாதிரி அதோட போக்குல போய்கிட்டு இருக்கோம். இந்த சாமி நமக்கு நல்ல வழி காமிச்சிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு வேம்பு சார். சரி வா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். ம்.
என்ன வேம்பு சார் அப்படி பாக்குறீங்க? இல்ல பூமி, இன்னைக்கு நடந்த விஷயங்களை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். வீட்ல நானே உன்கிட்ட ஏன் இப்படி பண்ணேன்னு கேள்வி கேட்டேன். ஆனா நீ உறுதியா கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போகாதுன்னு சொன்ன. ஆனா நீ பெருசா எதுவும் படிக்கல, நிர்வாகம் பண்ற அனுபவமும் உன்கிட்ட இல்ல. ஆனா எவ்வளவு அழகா இந்த பிரச்சனையை டீல் பண்ணிருக்க பூமி. உண்மையிலேயே பெரிய விஷயம். போதும் வேம்பு சார், என்ன ரொம்ப புகழாதீங்க. நான் என்ன அப்படி பண்ணிட்டேன்? ஓ, தன்னடக்கமா? நடத்து நடத்து. பாத்தீங்களா, கிண்டல் பண்றீங்க. அப்ப முன்னாடி சொன்னதெல்லாம் பொய் தானே? சொன்ன ஒரு பொய்க்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இனிமேல் நம்ம வாழ்க்கையில பொய்யே இருக்க கூடாது பூமி. ஆமா வேம்பு சார், இனிமே வாழ்க்கையில பொய்யே இருக்க கூடாது. சரி, அந்த இன்விசிபிள் பென் வச்சிருந்தல்ல, என்னது? அதான் பூமி, எழுதுனா எழுத்து மறையிற மாதிரியான பெண்ணு. அது எப்படி உனக்கு கிடைச்சது? அது கோயிலுக்கு போயிட்டு வர வழியில அது வித்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து வாங்கிட்டு வந்த வேம்பு சார். வாங்குன, சரி. அதை வச்சு நீ என்ன பண்ணுவ? அது எதுக்கு உங்களுக்கு? நீங்க பேசாம போங்க. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. வேம்பு சார், நான் உங்ககிட்ட ஏதேதோ நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன். ஆனா உங்களை நேர்ல பார்க்கும்போது தொண்டை தண்ணி வத்தி போய் வெறும் காத்துதான் வரும். சொல்லாமல் கொள்ளாமல் நெஞ்சோடு காதல் சேரும், நெஞ்சோடு